இன்னைக்கு ஞாபகத்திறன் இல்லை, பரீட்சையில் வந்து சரியாக ஞாபகப்படுத்தி எழுத முடியல, படித்தது ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற குழந்தைங்களுக்கும் சரி, நிறைய குழந்தைங்க டிப்ரெஷன் ஆன்சைட்டினால சஃபர் ஆகுறாங்க, டீனேஜ் கேர்ள்ஸ் பசங்கனாலும் சரி, அவங்களுக்கு இந்த வைட்டமின் B12 சத்து நிறைந்த உணவுகளை நம்ம ஏதாவது மருந்து மாத்திரைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அதோட சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க மன ரீதியான பிரச்சனையிலேருந்து வெகு விரைவில் வெளியே வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம், சிறுமீன் வகைகள் அடிக்கடி கொடுக்கலாம், நாட்டு மாட்டு பால் டெய்லி நைட்டு தூங்கும் பொழுது ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்க சொல்லலாம். இது எல்லாமே அவங்களுடைய வைட்டமின் B12 சத்து நிறைந்த உணவுகளாக சொல்லப்படுது. கூடவே வேக வைத்த வேர்க்கடலை சாயந்தரம் ஒரு 6 மணி போல் ஒரு கப்பு வேக வைத்த வேர்க்கடலை கொடுக்கலாம். இரவில் வந்து ஒரு செவ்வாழை பழம் அவங்கள சாப்பிட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வைட்டமின் B12 சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கிறதுனால உங்களுடைய ஞாபகத்திறனையும் மன அழுத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா சீர் செஞ்சு உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கூடவே கருமுட்டையுடைய வளர்ச்சியும் பெண்களுக்கு வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.